ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக 7 நாட்களுக்கு உண்டான பலனாக மார்ச் 9ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள பலனாக தரப்படுகிறது. 12 லக்ன நண்பர்களுக்கும் 12 பதிவுகள் வார வாரம் பதிவிடப்படுகிறது. அந்தந்த லக்ன அன்பர்கள் அதை பார்த்து பயனடையும். இப்போ ஏன் இந்த 7 நாட்கள்ல நமக்கு என்ன வித்தியாசம் நடந்துட போகுதா அப்படின்னா, நம்ம லக்னம் என்பதுதான் நம்மளுடைய புள்ளி. அதிலிருந்து 12 பாவங்கள் என்பதுதான் நமக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய 12 விதமான பலன்கள். அதுல அகம் சார்ந்த பலன்கள், புறம் சார்ந்த பலன்கள், அதே போல கஷ்ட நஷ்டம், உடல் உபாதைகள், ஆயுள் பங்கம், இதை கொடுக்கிற பலன்கள், இதெல்லாம் அந்த 12 பாவத்துக்குள்ள அடக்கும். அப்ப அந்த 12 பாவத்துல சந்திரன் தினம் பயணிக்கும் போது ஒரு நட்சத்திரத்தின் வழியாக பயணிக்கிறார். அந்த நட்சத்திரத்தின் பலனை வைத்துத்தான் நமக்கு அன்றாட நிகழ்வுகள் நடக்கின்றன. அதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இதை உங்களிடம் நாம பயிற்சி பண்ணுகிறோம். இதை விட நம்ம டீப்பா உபநட்சத்திரம் என்று போய் இன்னும் நமக்கு அக்யூரசி பலன்களுக்கு போற முறைகள்லாம் இருக்கு. இது நமக்கு தினசரி பலன் பார்ப்பதற்கான பொதுவான முறை, அனைத்து வயதினருக்கும். இப்போ மகர லக்னத்திற்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 7:54 மணிக்கு அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல சதய நட்சத்திரத்துல தான் சனி பகவானும் போயிட்டு இருக்காரு. அந்த சனியோட சந்திரனும் சேர்ந்துக்கிறார். இதனால என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், அதனால ஏற்படக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு வழக்குகள், வார்த்தைகள், எதிர்வார்த்தைகள்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி பினான்ஸ் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல், இதுல எல்லாம் சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம ஈடுபாடுகளை குறித்து நிகழ்வுகளை நடத்தும். ஆனா இந்த ராகு நட்சத்திரம், சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு எங்க இருக்காரு? 3ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து புதனும் 3ஆம் வீட்டிலே இருக்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுவார். ஒரு ஆளை போய் பார்ப்போம், புதுசா ஒரு காரியத்தை நடத்துவோம், அடுத்தடுத்து இதை ஒரு லிங்க் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணி, அதை ஆன்லைனா இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், ஐடி லைனா இருக்கலாம், இதெல்லாம் இன்வால்வ் படுத்திக்கணும். அது ராகுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. அதனால தன வரவு இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, அதே போல நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகள்ல சலனங்கள், சஞ்சலங்கள் வேண்டாம் என்பதை மட்டும் ஞாபகப்படுத்தணும். மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு 4ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அந்த சுக்கிரன் நமக்கு 2ஆம் வீட்டுல இருக்காரு. சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனாலையும் 4ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனாலையும் ஒரு வீட்டுக்கான ஆடை ஆபரண சேர்க்கைகள், உற்பத்தி துறையில இருக்கிறவங்க, வாகனத்துறையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய உயர்தர வாகன ஷோரூம் வச்சிருக்கவங்க, இது மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அனைத்து வணிகம் வியாபாரங்களுக்கும் நல்லா இருக்கும். கட்டுமான துறைகள் மற்றும் அனைத்து விதமான அழகு சாதனத்துறை, ஹாஸ்பிட்டாலிட்டி, இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் மீன ராசியில சனியினுடைய நட்சத்திரத்துல பயணித்தாலும், சனி நமக்கு கும்பராசியில 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு தன ஆதாயங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். வேலை வாய்ப்பும் நன்றாக இருக்கும், தொழில் பலமும் கூடுதலாக இருக்கும், வளர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், இரவு 8:29 வரை. இப்ப நமக்கு 3ஆம் வீட்டுல சந்திரன், அதே 3ஆம் வீட்டுல புதன். இது புதனாக இயங்குகிறது. அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன், ஒரு வேலை மாறுறது, ஃபீல்டு மாறுறது, இடம் மாறுறது, ஊர் மாறுறது, மாற்றத்துக்குண்டான நாளாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சிறு சிறு பிரயாணங்கள், அதே போல டிரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்களுக்கு உண்டான ஆதாயங்கள், வெளிநாட்டு தொடர்பு, கம்யூனிகேஷன்ல
இருக்கவங்க, படிப்பு வெளிநாட்டு ஆராய்ச்சி கல்வியில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள். அனைத்து விதமான மூளை உழைப்பு செய்பவர்களுக்கும் இது யோகத்தை தரக்கூடிய நல்ல நாள். மார்ச் 13ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:29 ரேவதி முடிஞ்சு அஸ்வினி தொடங்கிடுது. சந்திரன் என்பவர் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. இந்த அஸ்வினி என்பது கேதுனுடைய நட்சத்திரங்கிறபடினால கேது நமக்கு மகர லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல கன்னியில இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்துல. இந்த கேதுவும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க. இதனால என்ன அப்படின்னா, ஒரு பூர்வீக சம்பந்தப்பட்ட கோயில் சம்பந்தப்பட்ட காரியம், முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட காரியம், இதுல எல்லாம் சின்ன சின்ன தடைகள் நீடிக்கும், குழப்பங்கள் நீடிக்குங்கிறதுனால இதுல இன்வால்வ்மெண்ட்டை இந்த அன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லது, அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி உயர்தர கல்விக்காக அப்ளை பண்றது, அதற்கான முயற்சி எடுக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யும். அதே நேரத்துல நமக்கு வேலை, வீட்டுக்கு ஒரு உழைப்பு சார்ந்தது, வீடு கட்டுறது, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. ஓரளவுக்கு நம்மளுடைய ஒர்க்கு, ரொட்டீன் ஒர்க்கு கெடுக்காம போயிட்டு இருக்கு. மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:55 வரைக்கும் பரணி நட்சத்திரம். முத நாள் புதன்கிழமை 6:24க்கு பரணி தொடங்குகிறது. மறுநாள் வியாழக்கிழமை 4:55க்கு முடிகிறது. இந்த பரணி நட்சத்திரங்கிறது எங்க இருக்கு? மேசராசியில் இருக்கு. அந்த பரணி நட்சத்திரத்துல தான் குரு பகவான் பயணப்பட்டு இருக்கார். இப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்து 4ஆம் வீட்டுல சுக்கிரனா இயங்க இன்னைக்கு நமக்கு பலனை தர போறாரு. சுக்கிரன் நம்மளுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு, தொழில் பலம், கூடுதலான விஷயங்கள் நன்றாக இருக்கும். அதே போல வீடு கட்டுறது, வீடு வாடகைக்கு விட்டு அதில் சம்பாதிக்கிறது, இது போல தொழில் பலத்தை பெருக்கிக்கிறது, மூலதனத்தை பண்ணி அடுத்தடுத்த தொழிலுக்கு போறது, இதுக்குண்டான காரியங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. வியாழக்கிழமை மார்ச் 14ஆம் தேதி 4:55 மணிக்கு பரணி முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது. மறுநாள் மார்ச் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:08 கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. கார்த்திகை ரிஷப ராசி, சூரியனுடைய நட்சத்திரம். நமக்கு 5ஆம் வீட்டுல சந்திரன் சூரியனாக செயல்படுகிறார். இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு தான் சூரியன் இடம் மாறுகிறார், கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு. ஆனா பூரட்டாதி 4ஆம் பாதத்துல அங்க குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அதனால இன்னைக்கு நம்மளுடைய வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். முன்னெடுத்து ஏதாவது புதுசா ஐடியா வர்றத நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு இது சாதகமான நாள் தான். புதிய நபர்களை சந்தித்தல், கம்யூனிகேஷன், டெவலப்மெண்ட்ஸு, இதன் மூலம் ஒரு புது பாதையில பயணிக்கிறதுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மாலை 4:08 வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. இப்படி 7 நாட்களுக்கு நட்சத்திரங்கள் வாயிலாக நம்ம பலனை பார்க்குறோம். நம்ம ஜனன ஜாதகத்துல உபநட்சத்திரம்னு இருக்கு, இன்னும் துல்லியமாக கணிக்கக்கூடிய முறை. அதை வைத்து இன்னும் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை இந்த முறையில தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.